வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேவிஐசி பிஎம்இஜிபி லோன். இந்த லோனுக்கு வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், யார் யாருக்கு வந்து இந்த லோன் கிடைக்கும், அதே மாதிரி இந்த லோனுக்கு வந்து என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலிங்காக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த லோனுக்கு எலிஜிபிலிட்டி 18லேருந்து 65 வயசுக்குள்ளார இருக்கிற எந்த ஒரு நபர்களும் இந்த லோனுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் இந்த லோனுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இதற்கு தேவைப்படும் ஆவணங்கள் என்னென்னு பார்த்துடலாம். உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக் 10 பேஜ், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய கல்வி சான்றிதழ் அதாவது டிசி, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, ஜாதி சான்றிதழ், அடுத்ததாக கொட்டேஷன், இதெல்லாம் வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த லோனுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். இதெல்லாம் தயார் நிலையில் வந்து வச்சுக்கோங்க. இந்த நான் சொன்ன ஆவணங்கள்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா, என்னென்ன தொழிலுக்கு வந்து லோன் கிடைக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரிங், 2வது சர்வீசஸ், 3வது ட்ரேடிங். இதில் எந்த ஒரு தொழிலுக்கு இருந்தாலுமே நீங்கள் லோன் வாங்கிக்க முடியும். லோன் அமௌண்ட் ரெக்யூர்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 லேக்லேருந்து 50 லேக்ஸ் வரைக்கும் வந்து கொடுப்பாங்க. மேனுஃபேக்சரிங்கு இது சர்வீசஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 லேக் டு இதோ சர்வீசஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 லேக் டு 20 லேக்ஸ் வரைக்கும் வந்து நமக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து சரியாக இருக்கணும். அதே மாதிரி கொட்டேஷன், இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் லோன் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி எவ்வளோ லோன் தேவைப்படுது, உங்களுடைய ஸ்டார்டிங் கேபிட்டல் அமௌண்ட்டு, அதே மாதிரி ப்ளஸ் ஒர்க்கிங் கேபிட்டல், இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து உங்களுக்கு வருது, அதாவது உங்களுடைய தொழிலுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ண கேட்பாங்க. அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டை வந்து ரெக்யூட் பண்ணிங்கன்னா அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். இந்த லோனுக்கு 15லேருந்து 35% மானியம் கொடுப்பாங்க. 35% யாருக்கு மானியம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு இந்த 35% மானியம் கிடைக்கும். இதற்கு நீங்கள் கிராமப்புற சான்றிதழ் கொடுக்கணும். அது கொடுத்தால் மட்டும்தான் இந்த மானியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டவுன் பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களுக்கு 15லேருந்து 25% மானியம் கிடைக்கும். மெயினாக வந்து சிபில் வந்து சரியாக இருக்கணும். எந்த ஒரு அமௌண்ட் வந்து பெண்டிங் இருக்கக்கூடாது, ஓடி இருக்கக்கூடாது, ரிட்டர்ன் ஆஃப் இருக்கக்கூடாது, செட்டில்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு சிபிலை வந்து தயார் நிலை வச்சுட்டு இந்த லோனுக்கு வந்து விண்ணப்பிங்க. கண்டிப்பாக வந்து சேங்ஷன் ஆகும். இதற்கான ஃபுல் ப்ராசஸ், அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வீடியோ நெக்ஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆவணங்கள்லாம் வந்து தயார் நிலை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் லோன் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி.